வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஆஃபிஷியல் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு 13 நாளில். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 13 நாளில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா 413 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. ஒரு படம் ஜஸ்ட் 13 நாளில் 400 கோடி வசூல் பண்ணுது அப்படின்றதுலாம் சும்மா கிடையாது. அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாரும் ஆக்டராலையும் இந்த மாதிரி கலெக்ஷனை கொண்டு வர முடியாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தளபதி அப்படின்ற ஒரு பிராண்டால மட்டும்தான் முடியும். இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு தளபதிக்கு எப்படி போகிறதுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல. அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிலீஸ் ஆகி 13 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய தியேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. இந்த வீக்கெண்டில் 8 தமிழ் படம் வேற ரிலீஸ் ஆகுது. ஸோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு ஆப்வியஸாக சில தியேட்டர்கள் குறையும். அண்ட் ரிலீஸ் ஆக போற இந்த 8 படங்கள்ல ஹரிஷ் கல்யாண் அவர்களோட லவர் பந்து படம் சம்பவம் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ வந்த தகவல் படி அந்த படம் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. போர் தொழில் குட் நைட் மாதிரி பயங்கரமா இருக்குமா இல்ல ஜஸ்ட் ப்ளூ ஸ்டார் மாதிரி நல்ல படமா இருக்குமான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த படம் பயங்கரமா இருந்தா இதுக்கான தியேட்டர்ஸ் கவுண்ட்டுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா ஆகும். அதனால த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் 500 கோடி வசூல் பண்ணுமா அப்படின்றது தெரியல. அண்ட் லியோ படத்தோட கலெக்ஷனை பீட் பண்ண முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்குமே இன்னும் ஒரு 150 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணணும். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா வெளி மாநிலத்தில் லியோ அளவுக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் போகலை. மேபி படத்தில் நிறைய ஹை பாயிண்ட் ரெஃபரன்ஸாக இருந்தது கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா மற்ற மாநிலத்தில் இந்த ரெஃபரன்ஸ் பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணலை. பட் ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட பயங்கரமாக ஒர்க் ஆகியிருக்கு. ஓகே நண்பா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ பண்ணுன்னு சொல்லிட்டு மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.